ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CodeFactz. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அதோட 10th டிஜிட்டை எப்படி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோட் போடுறதுக்கு முன்னாடி 10th டிஜிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2568 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் கடைசியாக இருக்க 8 அப்படின்றத யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்க 6 தான் வந்து 10th டிஜிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த 10th டிஜிட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்போயுமே சி ப்ரோக்ராமில் ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை டிவிசிபிள் பை 10 பண்ணுவோம். அதாவது ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணோன்னா அதோட ரிமைண்டர் அந்த நம்பரோட கடைசி டிஜிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அண்ட் இந்த மாடுலோ ஆப்ரேட்டரை வந்து நம்ம ஒரு நம்பரோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணோன்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகி தான் நமக்கு குவேஷன்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாடுலோ ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அண்ட் குவேஷன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணோன்னா அதோட ரிமைண்டர் வந்து நமக்கு அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் கிடைக்கும். அண்ட் குவேஷன்ட் வந்து அந்த யூனிட் டிஜிட் ரிமூவ் ஆகி நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நம்பரோட 10th டிஜிட்டை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் stdio .h அப்புறம் int main ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளாக்ஸ்குள்ளார ஒரு இன்டீஜர் வேரியபிள், ஏதோ ஒரு வேரியபிள் உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து அசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே n அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வேரியபிளுக்கு இன்புட் வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து scanf %d format specifier and n அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு n. ஸோ இப்போ வந்து n-க்கு வந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி அதை வந்து இந்த n ஆப்ரேட்டருக்குள்ளாரையே நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த n வேரியபிள்குள்ளார ஈக்குவல் டு என்னோட யூனிட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போது நமக்கு அந்த என்னோட யூனிட் டிஜிட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது வந்து மீதி இருக்க அந்த நம்பரை லாஸ்ட் டிஜிட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். printf %d n மாடுலோ 10. இப்போது அந்த ரிமூவ் ஆன யூனிட் டிஜிட் ரிமூவ் ஆன அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது 10th டிஜிட் வந்து கிவன் நம்பரோட 10th டிஜிட் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போது அவுட்புட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3567 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 6 கிடச்சிருக்கு. ஸோ இதில் 7 அப்படின்றது வந்து யூனிட் டிஜிட், 6 அப்படின்றது 10th டிஜிட். நமக்கு அவுட்புட்டில் 6 வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. நான் இன்னொரு டைம் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ n அப்படின்னு வந்து நம்ம வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ n வந்து நம்ம இன்புட்டில் 3567 அப்படின்னு சொல்லி நம்ம n வந்து இன்புட்டில் வாங்கிட்டோம். ஸோ இப்போ n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. அதாவது இந்த 3567ல் இந்த 7 அப்படின்ற நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இந்த n பை 10. அதை வந்து திருப்பி நம்ம n-குள்ளாரையே நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போது 7 ரிமூவ் ஆகி நமக்கு பேலன்ஸ் 356 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 356ஓட யூனிட் டிஜிட்டை பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அந்த n மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மாடுலோ 10 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மீதி இருக்க அந்த 356ஓட யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நம்பரோட 10th டிஜிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்காச்சும் புரியலனா அண்ட் நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
சி ப்ரோக்ராமிங் டுட்டோரியல் சீரீஸ்க்கான லிங்க் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போய் சி ப்ரோக்ராமிங் டுட்டோரியல் ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா CodeFactz யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.